குறிஞ்சி மலர். ஓடுகின்றனன் கதிரவன் ஓடுகின்றனன் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே. கதையில் ஒருத்தி கலங்கினால் போதும், படிக்கும் விழிகளிலே பனித்துளிகள் உதிர்கிறது. ஆனால் உயிரோடு கண்ணெதிரே தோகை ஒருத்தி துயரப்பட்டால் வாடிக்கையாய் இவர்கள் அதை வேடிக்கை பார்ப்பது ஏன்? நான் மாடக்கூடல் நன்னகர வீதியிலே நங்கை ஒருத்தி நடைதளர்ந்து விழுந்தாளே, நங்கை ஒருத்தி நடைதளர்ந்து விழுந்தாளே, ஓடி விரைந்து உதவி புரிவதற்கு கோடிக்கை வேண்டுமோ? உங்கள் ஜோடிக்கை போதாதோ? நகர நெரிசலில் உங்கள் மனதுகள் கூட நசுங்கி போனதோ? முகமுடிகளே உங்கள் முகங்களானதோ? புதிய ராமபிரான் பூமிக்கு வரட்டும், முதலில் அவனுடைய கால்கள் மிதிக்கட்டும். கல்லாகி போன மனிதர்களின் மனதுகளை, கல்லாகி போன மனிதர்களின் மனதுகளை. தெருவில் விழுந்த அந்த தீபத்தை ஏந்தி வந்து அச்சக நிழலில் அமர வைக்க வேண்டும் என்று அடித்தது என் மனதிற்குள் அலாரம். அதற்குள் தாவி வந்த தாயொருத்தி தையலினை கையணைத்தால், புழுதியினை துடைத்து விட்டால், மொட்டு மலர்ந்தது போல் அந்த மொய்க்குழலால் விழி மலர்ந்தாள். தொட்டெடுத்த தாயே, உன்னை தொழுகின்றேன் நன்றி அம்மா. நன்றி சொல்றது இருக்கட்டும், முதல்ல சாப்பிடவா. வாமா, சாப்பிடலாம். வேண்டாங்க. ஏன் எங்க வீட்டுல சாப்பிடக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் காலையில வீட்டை விட்டு புறப்பட்டவ. தம்பி தங்கைகளை எல்லாம் தனியா விட்டுட்டு வந்தேன். அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களோ என்னமோ. நான் வீட்டுக்கு போறேங்க. ஒரு நிமிஷம் இரு, நானே கொண்டு போய் விட்டுறேன். இவன் என் இரண்டாவது பொண்ணு, இவங்க பூரணி. செல்வி. இந்த வீணை இசையை கேட்டுக்கிட்டே இருந்தா பசி கூட மறந்துடும். புரியுது, வா போலாம்.
நான் வரேங்க. ஏமா, என்ன உன் வீட்டு கூப்பிட மாட்டியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. வாங்க. வாங்க. பாயும் பேராயும் பம்பரம். மங்கை எந்திரிமா. சம்பந்தன் எந்திரி. இப்படி உட்காருங்க. உட்காருங்க. தம்பி, உன் பேர் என்ன? எத்தனாவது படிக்கிற? என் பேரு சம்பந்த, 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அம்மாடி, நீ எத்தனாவது படிக்கிற? என் பேர் மங்கை, நான் என்ன பள்ளிக்கூடமே போகல. இருக்காங்களே, இவங்க தான் பெரிய அண்ணன் திருநாவுக்கரசு. அப்படியா? அப்பா என்ன பண்றாங்க? எங்க அப்பா இல்ல, அதோ போட்டோல இருக்காங்களே. பேராசிரியர் அழகிய சிற்றம்பலத்தோட பிள்ளைங்களா நீங்க? ஆமாங்க. முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் மோர் சாப்பிடுங்க. மோர் சாப்பிடுறதா? நான் இங்க வந்ததே உங்களோட சேர்ந்து சாப்பிடணுங்கிறதுக்காக தானே. உனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்லையே? கிருஷ்ணா, கிருஷ்ணா, எல்லாருக்கும் இலையை போடு. எதுக்குங்க இதெல்லாம்? என் திருப்திக்காகத்தான். வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வாமா, வாப்பா. பூரணி, நீ சொன்னதான் கேட்பாங்க போல இருக்கு. சொல்லுமா. வாங்க சாப்பிடலாம். உட்காருங்க, உட்காருமா. சாப்பிடுங்க. பேராசிரியரோட பிள்ளைங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு பெரிய விருந்தே வச்சிருப்பேன். இது ஒரு நன்றி கடன் வா. உங்க அப்பா எங்களுக்கு எத்தனையோ தடவை விருந்து வச்சிருக்காரு. உங்க அப்பாவோட தமிழ, அவருடைய எழுத்த சொன்னேன். உங்க கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நன்றிமா. நன்றி நாங்கள்ல சொல்லணும். குடி பிறந்து தங்கட் பழி நாடுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு. அதாவது நல்ல குடியில பிறந்தவங்கள பொருள் கொடுத்தாத நண்பர்களாக்கிக்கணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எனக்கு அந்த நட்பு கிடைச்சிருச்சுமா. எங்க குடும்பத்து மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க. இதுக்கு நான் என்ன செய்யறதுனே தெரியல. பிள்ளைங்களை கூட்டிட்டு அடிக்கடி வீட்டுக்கு வாமா. வரேங்க. பூரணி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், கொடுப்பியா? உங்க அப்பாவோட போட்டோ ஒண்ணு வேணும். நான் வரட்டுமா? நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா?
ஏய், அரவிந்தனை கூப்பிடு. சரிங்கய்யா. அண்ணே, ஐயா உன்னை கூப்பிடுறாரு. எதுக்குடா? டைரியில ஏதாவது கிறுக்கினியா? ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு, உன்னை கூப்பிடுறாரு. என்ன இதெல்லாம்? நேத்து 8 ஃபாரம் முடிச்சு ஃபைனல் கமிச்சாச்சு. இப்படி கண்டதையும் கிறுக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கியா? ரேப்பருக்கு ஆர்டர் கொடுக்கலன்னு பையன் சொன்னான், நான் கொடுத்துட்டேன். உன்னை ப்ரூஃப் திருத்த சொன்னா நீ சமுதாயத்தை திருத்த போறியா? 2 ஃபாரம் ப்ரூஃப் திருத்தி மிஷின்ல ஏத்தியாச்சே. என்ன இது? நான் ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிய. வந்து இன்னைக்கு டெலிவரி பண்ணிட்டு புக்கெல்லாம் கூட ரெடியா இருக்கு. கொஞ்சம் இரு. ஆமா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிய. நீ என்ன ஒரு முதலாளியாவே மதிக்கலையா? நீங்க எனக்கு முதலாளியா? எனக்கு அப்பா தானே. என்ன உங்க புள்ள மதம் நடத்துறீங்க? இந்த காலத்து பிள்ளைகிட்ட பேசி சமாளிக்க முடியாது. அரவிந்தா, அரவிந்தா, நீ உடனே புறப்பட்டு இந்த விலாசத்துக்கு போயிட்டு வா. ஏன்? ஒரு புஸ்தகத்துக்கு ரைட்ஸ் வாங்கும். இந்த ப்ரூஃபை திருத்தி முடிச்சிட்டு போறேனே. அது அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. நீ உடனே போயிட்டு வா. என்ன நீ போனாதான் சாமர்த்தியமா பேசி ரைட்ஸ் வாங்கிட்டு வருவா. அதுதான். சரி, தாமதிக்காத, போயிட்டு வந்துரு. சரிப்பா. தம்பி, நீங்க யாரு? உங்களுக்கு யாரு வேணும்? பேராசி அழகிய சிஸ்டம்ல வீடு பூட்டி இருக்க. ஆமா, அவங்க இந்த வீட்டுல இருந்து காலி பண்ணி போயிட்டாங்க. அப்ப இப்ப எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பக்கத்து தெருவுல 4ஆம் நம்பர் வீடு. ரொம்ப நன்றிங்க. பாப்பா, பாப்பா, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? பேராசிரியர் அழகிய சிற்றம்பலம். அவரு எங்க அப்பா தான். அவரு செத்து போயிட்டாரு. நீங்க இப்படி உட்காருங்க, நான் எங்க அக்காவை கூப்பிடுறேன். அக்கா, யாரோ வந்திருக்காங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் மீனாட்சி சத்திரத்துல இருந்து வரேன். பேராசிரியர் அழகிய சிற்றம்பலத்தோட புத்தகங்களை நாங்க மலிவு விலையில வெளியிட விரும்புறோம். உங்க அப்பா எழுத்த தர விற்கிறதுக்கு வேற என்ன இருக்கு? உன்னையும் உன் தம்பி தங்கைகளையும் தான். புத்தக உரிமையை நான் யாருக்கும் கொடுக்கறதா இல்ல. ஐ, ஏனி மேல போயிட்டேனே. எழுத்தாளர் பேனால மைய மட்டும் ஊத்தி எழுதுற, அவங்க ரத்தத்தையும் நிரப்பிதான் எழுதுறாங்க. எல்லா எழுத்தாளர்களும் ஏழைங்கிறதுனால புத்தக வியாபாரிங்க அவங்கள ரொம்ப ஏமாத்துறாங்க. எல்லாரையும் ஒட்டுமொத்தமா எடுத்துரிஞ்சு பேசுறாதீங்க. நான் அப்படித்தான் பேசுவேன். எழுத்தாளங்கிறவன் எழுதும் போது மட்டும்தான் குனியணும். எதுக்காகவும் யாருக்காகவும் அவன் தலை குனிய தேவையில்லை. இன்னும் மேல போயிட்டேனே. உங்க மனசு சரியில்லை உனக்கு. நான் இன்னொரு நாள் வரேன். உங்களை மறுபடியும் எதிர்பார்க்க நான் தயாரா இல்ல. அன்னைக்கு மயங்கி விழுந்தீங்களே, அந்த நடுத்தூர்ல உங்க அப்பா கத்து கொடுத்த நல்ல குணங்களையும் விட்டுட்டீங்க போல இருக்கு. நான் வரேன்.
நான் அரவிந்தன், அனாதை அரவிந்தன். விழித்து பார்த்த போதே என் விழிகள் பிடுங்கப்பட்டன. ஆமாம், கொஞ்ச காலம் கூட என்னை கொஞ்சி வளர்க்காமல் தந்தையும் தாயும் தகனம் செய்யப்பட்டனர். அந்த சிதையின் நெருப்பில் ஒவ்வொரு நாளும் எரிந்தேன். புல்லாங்குழல் நான். என்னுள் புகுந்த புயலை எதிர்த்து போராட முடியவில்லை. நெருப்புகளே எனக்கு நிமிஷங்களாயின, பெருப்புகளே எனக்கு வேள்விகளாயின. எனக்குள் நானே கேள்விகளானேன். அந்த கேள்விகளை பதிலாக்க பிரார்த்தனை செய்தேன். என் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்தது மீனாட்சி கோவில் அல்ல, மீனாட்சி அச்சகம். அங்கே திசையறியா பறவைக்கு ஒரு தெய்வ தரிசனம். ஐயா மீனாட்சி சுந்தரத்தின் இதயத்திற்குள் என் ஆலய பிரவேசம். இதற்கு முன் நான் கண்டது மனசுகளை விற்கிற மனிதர்களின் சந்தை. இப்போது நான் காண்பது பாசமுள்ள தந்தை. இதுவரை என் வாழ்க்கை படகை பயமுறுத்திக் கொண்டிருந்த அலைகள் வணங்கி இப்போது வழிவிடுகின்றன. என் படகு இப்போது பயமற்ற பாதையில், என் பயணம் இப்போது வசந்தத்தின் வீதியில். கதையில் ஒருத்தி கலங்கினால் போதும் படிக்கும் விழிகளிலே பனித்துளிகள் உதிர்கின்றது. ஆனால் கண்ணெதிரே தோகை ஒருத்தி துயரப்பட்டால் வாடிக்கையாய் இவர்கள் அதை வேடிக்கை பார்ப்பது ஏன்? நான் மாடக்கூடல் நன்னகர வீதியிலே நங்கை ஒருத்தி நடைதளர்ந்து விழுந்தாளே. ஓடி விரைந்து உதவி புரிவதற்கு கோடிக்கை வேண்டுமோ? உங்கள் ஜோடிக்கை போதாது. நான் மாடக்கூடல் நன்னகர டைரியை விட்டுட்டு போயிட்டேன். வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். உண்மையா நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். இதுவா? ஆமா. ரொம்ப முக்கியமான டைரியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பொய் சொல்றீங்க. பொய் சொல்றத தமிழ் கத்து கொடுக்கல. டைரிய படிச்ச உடனே புரிஞ்சுக்கிட்டேன். மத்தவங்க டைரிய படிக்க கூடாது, தப்புதான். உங்க கவிதை ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பத்தி கூட எழுதியிருந்தீங்க. உணர்ச்சி வேகத்துல அப்படி எழுதிட்டேன். நீங்க ஒண்ணு தப்பா நினைக்கலையா? தவறுனா என்ன செய்யணும் சொல்லுங்க. எங்க அப்பாவோட புத்தகங்களை அழகா அச்சடிச்சு வெளியிடணும். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் வரேன். எத்தனையோ காதலர்களுடைய உயிரை குடிச்ச விஷயம் இன்னைக்கு என் வாழ்க்கையை முடிக்க போகுது. நான் செத்ததுக்கு அப்புறமாவது என் உண்மையான காதல் இந்த உலகத்துக்கு தெரியட்டும். கடவுளே, ஜாதி வெறி பிடிச்ச எங்க அப்பா அம்மா மனசு என் உயிர் போறதுக்கு அப்புறமாவது தெரியட்டும். எரியுது.
கொடுத்து வைக்கட்டும். ஐயோ, வயிறெல்லாம் எரியுது. நாக்கு இழுக்குது. வெரி குட், வெரி குட், ஃபண்டாஸ்டிக். உன் நடிப்பை பார்த்து எனக்கே கண்ணு கலங்கி போச்சுடி. இது என்னடி பிரமாதம்? இன்னொரு கேரக்டர் பாரு. இன்னாமா கண்ணு, இன்னா தனியா நின்னுக்கிற. ஐயா, கொஞ்சம் மூஞ்சி வைப்பால திருப்ப. வரியா? ரிஸ்கால போலாம். ஐயா, இடியாப்பு பாய வாங்கி தரமே வான்றல. வாடாத நில்லு.